அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகள். நாங்கள் இன்று தரம் 7 மாணவர்களுக்கான முதலாம் தவணைக்குரிய 2வது அலகு பார்க்க இருக்கிறோம். நாங்கள் முதலாவது அலகு நிறைவு செய்திருக்கிறோம். தாவரங்களினுடைய பல்வகைமை தொடர்பான பாடம் முழுவதும் அதுல நாங்க தாவரங்களினுடைய பல்வகைமையில பூக்களினுடைய பல்வகைமை, இலைகளினுடைய பல்வகைமை, தண்டுகள், வித்துக்களினுடைய பல்வகைமை தொடர்பாக ஒரு தாவரத்தினுடைய பகுதிகள் பற்றி அதனுடைய தகவல்களை படிச்சிருக்கோம். இப்ப நாங்க எங்களுடைய 2வது அலகில நிலை மின் தொடர்பாக படிக்க இருக்கிறோம். நாங்க பார்க்க இருக்கிறது அலகு 2 நிலை மின். நிலை மின் தொடர்பாக நாங்க பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல இந்த நிலை மின் என்றால் என்ன உங்களுக்கு முதல்ல கேள்வி வரும். இந்த மாதிரியான வார்த்தை சிலவள நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அப்ப முதலாவது இந்த நிலை மின் என்றால் என்ன என்ற கேள்வி இருக்கு. என்றால் என்ன? நிலை மின் என்றால் என்ன என்ற கேள்வி இருக்கும். நிலை மின்ன கண்டறியறதுக்கு என்ன உபகரணத்தை பயன்படுத்தலாம்? எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில இந்த மாதிரி நிலை மின் இருக்கிறதா அல்லது பயன்படுத்தப்படுகின்றதா என்ற கேள்வி இருக்கும். இந்த மாதிரியான கேள்விகளுக்கு நாங்க எப்படி விடையளிக்கிறதா இந்த பாடத்துல நாங்க படிக்க இருக்கிறோம். சரியா? ஆகவே முதலாவது விஷயமாக நிலை மின்னண்டா என்ன என்று சொல்லி நாங்க பார்ப்போம். சில பேர் பாடசாலைகள்ல இந்த பாடத்தை நீங்க ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. இல்ல நீங்க இங்கதான் ஃபர்ஸ்ட் டைமா கேட்குறீங்க அப்படின்னா நீங்க இப்பவே வடிவா விளங்கி கொண்டு திருப்ப போய் நீங்க பாடசாலையிலையும் படிச்சு கொள்ளலாம். இப்ப நிலை மின்னு சொல்லிட்டு இப்ப நீங்க சில சமயம் இந்த மாதிரி ஃபீல் பண்ணி இருந்தா யோசிச்சு பாருங்க. நீங்க பிளாஸ்டிக் சேர்ல இருக்கும் பொழுது அந்த சேர்லயே உங்களுடைய கைகள், அதாவது உங்களுடைய இந்த மேற்பகுதி அந்த சேர்ல பிளாஸ்டிக் சேர்ல உறைஞ்சிப்பட்டா இந்த மீன்பரப்பில் உள்ள சிறிய முடிகள், சிறிய அந்த மயிர்கள் நிமிர்ந்திருக்கிறத அல்லது அந்த கவரப்படுவதை சேரோட கவரப்படுகிறத நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. இல்லை என்று சொன்னா டிவி நிறைய நேரம் டிவி வேலை செய்து கொண்டே இருந்த பிறகு அதை நீங்க ஆஃப் பண்ணிட்டு உங்களுடைய இப்படி கையை எப்படி டிவிக்கு பக்கத்துல கொண்டு போய் பாருங்க. அந்த மயிர்கள் சிலிர்த்து கொண்டு நிமிர்வதை நீங்க பார்க்கலாம். அப்ப அதை விட இப்ப நீங்க செய்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும்னா நீங்கள் ஒரு பேனா, இப்ப நீங்கள் வச்சிருக்கிற அந்த பேனாவை எடுத்துக்கோங்க. அந்த பேனாவை உங்களுடைய, அதாவது எண்ணெய் வைக்காத வெறும் தலையில நன்றாக தேய்ச்சிட்டு, அல்லது உங்களுடைய மேசை, உங்களுடைய டேபிள்ல இந்த பேனாவினுடைய தலையை நன்றாக இப்படி தேய்த்து கொள்ளும். அப்படி தேய்த்துட்டு இந்த கடதாசியை சிறு சிறு துண்டுகளாக பிச்சு, சிறு துண்டுன்னு சொன்னா அது பாரமற்ற, இப்படி பாரமற்ற சிறிய துண்டுகளாக இருக்க வேண்டும். கடதாசியினுடைய துண்டுகள் பாரம் குறைந்த துண்டுகளாக இருக்கும். இந்த துண்டுகளை நீங்கள் நன்றாக பேனால மேசையில உறைஞ்சிட்டு அந்த சிறிய துண்டுகளுக்கு அருகில நீங்க கொண்டு போகும்போது அது கவருவதை அவதானிக்க முடியும். சிறிய கடதாசி துண்டுகளை அவதானிக்க முடியும். சரி, அப்ப பேனாவுக்கு பதிலாக வேறு எதையாவது பயன்படுத்த முடியுமா என்று பார்க்கிறதுக்காக
நாங்க ஒரு சிறிய செயற்பாடுல செய்து பார்க்கணும். என்ன செய்து பார்க்கட்டாம்னா, ஒரு கண்ணாடி கோல் என்று சொல்லப்படுவதிலே கோல் மாதிரியான அமைப்பு கிளாஸால செய்யப்படும் கண்ணாடி. ஒரு கோல் மாதிரியான அமைப்பு, அது கிளாஸ்ல செய்யப்பட்டிருக்கும். அதனால அது கண்ணாடி கோல்னு சொல்லுவோம். அதே மாதிரி பிவிசி குழாய். உங்களுக்கு பிவிசி குழாய் தெரிந்தானே, ஒரு பைப் செய்வாங்க. அந்த பிவிசி குழாய் கண்ணாடி குழாய். கண்ணாடி குழாய், பிவிசி குழாய், அதே மாதிரி எபனைட் கோல். கண்ணாடி குழாய் போன்று கருப்பு கலர்ல ஒரு கோல் மாதிரியான எபனைட் கோல் என்று சொல்லுவோம். கண்ணாடி கோல் போன்று ஒரு நீட்டு கோல் மாதிரி செய்யப்பட்டிருக்கும். அதுவும் எபனைட் கோல்னு சொல்லப்படும். கருப்பா ஒரு நீட்டு குச்சி மாதிரி இருக்கு. சரியா? அது ஒரு கோல். இப்ப எங்களுக்கு இந்த 3 பொருட்களையும் எடுத்து, அதாவது இந்த கிளாஸ்ல செய்யப்பட்ட அந்த கோலையும், பிவிசி குழாயையும், எபனைட் கோலையும் எடுத்து என்ன செய்யறோம்னா, இன்னொரு பொருளோட சேர்த்து உரோஞ்ச போறோம். இப்ப நாங்க பேனைய என்ன செய்த, நாங்கள் மேசை மீது வச்சு உரோஞ்சினாங்க. அதை உரோஞ்சுதல்னு சொல்லுவோம். உறைஞ்சுறது. இதே மாதிரி இந்த தனித்தனி பொருட்களை இன்னொரு பொருளோட சேர்த்து உரோஞ்சுதல். சரியா? இந்த உறைஞ்சி போட்டு அதே மாதிரி கடதாசி துண்டுகளை வச்சு கவருதா இல்லையான்னு சொல்லி பார்க்க போறோம். சரியா? அப்ப என்ன செய்யறோம்னா, முதலாவது இப்ப வேற என்ன பொருளோட உறைஞ்ச போறோம்னா, கண்ணாடி கோலை கொண்டு போய் பட்டு துணியில உறைஞ்ச போறோம். முதலாவது கண்ணாடி கோலை கொண்டு போய், அதாவது கண்ணாடி குழாய், முதலாவதா இருக்கிற கண்ணாடி குழாயை கொண்டு போய் பட்டு துணியினால் உறைஞ்ச போறோம். சரியா? அதே மாதிரி பிவிசி குழாய கொளுத்தினால உறைஞ்ச போறோம். இந்த எபனைட் கோலை கம்பளியால உறைஞ்ச போறோம். இப்ப நாங்க அதை மேசையில உறைஞ்சாம வேற வேற பொருட்கள்ல உறைஞ்சி போட்டு அதே மாதிரி சிறிய சிறிய கடதாசி துண்டுகள், இந்த பேப்பர் துண்டுகளை கவருதான்னு பார்க்க போறோம். சரியா? அப்ப முதலாவது என்ன செய்ய போறோம்? பட்டு கண்ணாடி குழாய பட்டு துணியினால் உறைஞ்ச போறோம். பிவிசி குழாய கொளுத்தினால உறைஞ்ச போறோம். கொளுத்தினோட சேர்த்து உறைஞ்சிடும். எபனைட் கோலை கம்பளியால உறைஞ்சிடும். ரைட். இப்ப நாங்க 3 வெவ்வேறு பொருட்கள் எடுக்கப்பட்டு அந்த 3 பொருட்களுக்கு 3 குழாய்களுக்கும் வேற வேற பதார்த்தங்கள்ல நாங்க உரோஞ்சி போட்டு கடதாசி துண்டுகளை கவருதாக அவதானிக்க போறோம். இதுதான் செயற்பாடு, முதலாவது செயற்பாடு. அப்ப எங்களுக்கு நாங்க இப்படி உறைஞ்சி போட்டு, அதாவது பட்டு துணியில உறைஞ்சி போட்டு இந்த கண்ணாடி குழாயை கொண்டு போய்
கடதாசி துண்டுகளுக்கு அருகில வைக்கும். அப்ப உரோஞ்சுறதுக்கு முதலும் கடதாசி துண்டுகளுக்கு அருகில கொண்டு போய் பார்க்க வேணும். அதே மாதிரி உரோஞ்சின பிறகும், அதாவது பட்டால உரோஞ்சின பிறகும் கொண்டு போய் கடதாசி துண்டுகளை கவருதான்னு பார்க்க வேண்டும். அப்ப ரெண்டு தரம் செய்து பார்க்க வேண்டும். அப்ப முதல்ல கண்ணாடி கோலை எடுக்கும். கண்ணாடி கோலை கொண்டு போய் பட்டு துணியில உரோஞ்சுறதுக்கு முதல்ல சிறிய கடதாசி துண்டுகளுக்கு அருகில வச்சு பார்க்க. அப்ப என்ன செய்யல? கடதாசி துண்டுகளை கவருங்க. ஆனா கண்ணாடி கோலை பட்டு துணியில நன்றாக உறைஞ்சப்பட்ட பின்னர் திரும்ப கொண்டு போய் கடதாசிகளுக்கு அருகே வைக்கப்பட்ட போது சிறிய கடதாசி துண்டுகள் கண்ணாடி குழாயில் கவரப்பட்டன. சரியா? அப்ப முதல்ல எங்களுக்கு உறைஞ்சுறதுக்கு முதல்ல அது கவரை. ஆனா பட்டால உறைஞ்சின பிறகு கண்ணாடி குழாய் அந்த கடதாசிகளை கவருது. இரண்டாவது பார்ப்போம். பிவிசி குழாயை எடுக்க. பிவிசி குழாயை கொண்டு போய் அதே போல சிறிய கடதாசி துண்டுகளுக்கு அருகில வச்சு பார்க்கிறோம். அது கவரவில்லை. பிறகு அதே பிவிசி குழாய்களை கொளுத்தினால் நன்றாக உறைஞ்சப்பட்ட பின்னர் கடதாசி துண்டுகளுக்கு அருகே கொண்டு சென்றபோது சிறிய கடதாசி துண்டுகள் கவரப்பட்டன. அப்ப பார்க்கிறோம், உறைஞ்சப்படுவதற்கு முன்னர் அவை கவரப்படவில்லை. உறைஞ்சப்பட்ட பின்னர் பிவிசி குழாய் கடதாசி துண்டுகளை கவருகிறது. பிவிசி குழாய் என்ன உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், அது ஒரு உலோக பொருள் அல்ல. சாதாரணமாக ரப்பர்ல செய்யப்படுற மாதிரி பிவிசி குழாய். அது இன்னொரு பொருளை கவருகிறது என்பதை அவதானி. அதே போல மூன்றாவதாக எபனைட் கோல் எடுத்திருக்கு. எபனைட் கோல் என்ன நடக்குது? சாதாரணமாக கடதாசி துண்டுகளுக்கு அருகில கொண்டு செல்லும்போது அது கவரையில, அதாவது உறைஞ்சாம சும்மா கொண்டு போய் கடதாசிகளை மேல வச்சா அது கவராது. அதே எபனைட் கோலை கம்பளியால் நன்றாக உறைஞ்சப்பட்ட பின்னர், கம்பளியால நன்றாக உறைஞ்சிருது என்று சொன்ன பிள்ளைகள் இப்ப எங்களுக்கு பார்த்து கொள்ளுங்க. இப்ப நாங்க இதுதான் உங்களுக்கு ஒரு கம்பளியாக இருந்தால் அத இப்படி நீங்கள் நன்றாக அந்த கோல்ல சுற்றி கொள்ள வேணும். சரியா? இப்படி நன்றாக அந்த கோல்ல சுற்றி கொள்ள வேணும். சுற்றி கொண்டுட்டு அதை நன்றாக இப்படி உறைஞ்ச வேண்டும். நன்றாக உறைஞ்ச வேண்டும். சரியா? இப்படி நீங்கள் நன்றாக உறைஞ்சி போட்டு எவனைட்டு கூட நன்றாக உறைஞ்சி கம்பளியில உறைஞ்சி போட்டு என்ன செய்யலாம்? அதே போல இந்த கடதாசி துண்டுகளுக்கு அண்மையில கொண்டு போய் வச்சுப்பா. இப்ப என்ன செய்கிறது? கடதாசி துண்டுகளை எபனைட்டு போல் கவருகிறது. இதில இருந்து நாங்க என்ன முடிவுக்கு வரலாம்? சில பொருட்களை ஏதோ ஒரு பொருட்களோட உரோஞ்சும் போது அதன் மீது ஏதோ ஒரு மாற்றம் நடைபெறுகிறது. அதாவது இதுல பாருங்க, நாங்க இத உறைஞ்சப்படுவதற்கு முன்னர் அது கவரப்படவில்லை. ஆனால் இவை உறைஞ்சப்பட்ட பின்னர் சிறிய பொருட்களை கவருகிறது. இப்ப அந்த உறைஞ்சேக்குள்ள ஏதோ ஒன்று நடக்குது. அதுதான் நிலைமின்னுக்கு சொல்லும். இந்த உறைஞ்சேக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் நடக்குது. அந்த மாற்றத்தின் பெயர் தான் நிலைமின். சரியா? அப்ப இப்ப உங்களுக்கு
நிலைமின் என்றா என்னன்ற விஷயம் விளங்கி உறைஞ்சுவதன் காரணமாக பொருளொன்றின் மேற்பரப்புன்னு நான் சொல்றது இப்ப இது ஒரு குழாய் என்று சொன்னா இதன் மேற்பரப்புன்னா வெளியில வெளிப்புறமாக இந்த மேற்பரப்பில் ஏற்படுகின்ற மின்னேற்றம் அதுல ஒரு மின்னேற்றம் ஒன்று உருவாக்கப்படுகிறது. அந்த மின்னேற்றத்தை தான் நிலை மின்னேற்றம் என்று அழைக்கிறார்கள். அப்ப உங்களுக்கு இந்த முதலாவது கேள்விக்கு எப்படி விடை எழுதுறது இப்ப விளங்கி பொருட்களை உறிஞ்சுவதன் மூலம் அவற்றின் மீது அல்லது அவற்றின் மேற்பரப்பு மீது என்ன உருவாக்கப்படுகிறது? மின்னேற்றம் ஒன்று உருவாக்கப்படுகிறது. அந்த மின்னேற்றம் நிலை மின்னேற்றம் என அழைக்கப்படும். அப்ப இதை யார் கண்டுபிடித்தது? இப்படி பொருட்களை உறைஞ்சும் போது அது எப்படி இந்த சிறிய பொருட்களை கவருகிறது? இப்படி ஒரு நிலைமின் என்கின்ற ஒன்று இருக்கு என்பதை யார் முதலில் கண்டுபிடித்தார் அப்படின்னா வில்லியம் கில்பர்ட் என்கின்ற விஞ்ஞானி. வில்லியம் கில்பர்ட். வில்லியம் கில்பர்ட் என்கின்ற விஞ்ஞானிதான் இதை முதலாக கண்டுபிடித்தார். அவர் எப்படி கண்டுபிடித்தார்? அம்பர் என்று அழைக்கப்படும் ஒரு பொருள். அம்பர் என்று சொன்ன பிள்ளைகள் அந்த என்னன்னு சொல்ல கட்டியாக இருக்கிற ஒரு திண்மமாக இருக்கிற உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்றேன்னா அந்த பிசின் மாதிரி சரியா அந்த பிசின் கொஞ்சம் கட்டியான இருக்கும் அந்த மாதிரி அம்பர் அதை பட்டு துணியால நன்றாக உறைஞ்சப்பட்ட பின் அது இந்த கடதாசி சிறிய கடதாசி துண்டுகள் பறவையினுடைய இறகு அதாவது இந்த கோழியின் இறகு அல்லது ஏதாவது பறவையுடைய இறகு தெரியும் உங்களுக்கு பாரம் குறைவாக இருக்கு. அவற்றை கவருகிறது என்பதை அவதானி அவர்தான் முதலாக அதை பார்த்திருந்தார் வில்லியம் கில்பர்ட். ஆகவே அவர் என்ன சொல்றாருன்னா உறைஞ்சும் போது பொருளின் மேற்பரப்பில உண்டாகின்ற மின்னேற்றம் காரணமாக அந்த பொருள் பாரம் குறைந்த பொருட்களை கவருகின்றது. அது பாரம் குறைந்த பொருட்களைத்தான் கவரும். இப்ப நான் அதுக்காகத்தான் என்ன சொன்ன நான் கடதாசிகளை பெரிய பெரிய கடதாசிகளை நான் ஒரு பாதிப்பக பேப்பரை கவரும் என்று சொல்லேன். சிறிய சிறிய கடதாசி துண்டுகள் அது பாரம் குறைவாக இருக்க அவற்றை கவரும். சரியா? ரைட். அப்ப உங்களுக்கு நிலைமின்னண்டா என்னது அதை யாரு கண்டுபிடிச்சதுன்ற விஷயம் விளங்கும். அப்ப அடுத்ததாக நாம் என்ன பார்க்க வேண்டும்? நிலை மின்னேற்றத்தினுடைய வகைகள். சரியா? இப்ப நாங்கள் ஏற்றம் பெற்ற கோள்கள்ல கவர்ச்சி விசையையும் தள்ளுகையையும் பார்க்க வேண்டும். இப்ப நாங்க சொல்றோம் தானே இந்த கோள்கள் ஏதோ ஒன்றோட உறைஞ்சப்பட்ட போது அவற்றில் நிலைமின் உருவாகி உள்ளது. அப்படி இருந்தா அதே போல இன்னொரு கோளை அருகே கொண்டு வரும்போது என்ன நடக்கும்? இப்ப உதாரணமாக ஒரு கண்ணாடி கோளை எடுத்து பட்டால உறைஞ்சேக்கல இதுல நிலைமின் உருவாகி இருக்கு. ஒரு எபனைட்டு கோளை எடுத்து கம்பளியால உறைஞ்சேக்கல எபனைட்டுக்குள்ள ஒரு நிலைமின் உருவாகி இருக்கு. நிலை பெறலாம் தானே பிள்ளைகள். ஒரு பொருளை எடுத்து இன்னொரு பொருளை உறைஞ்சேக்கல அந்த பொருட்கள்ல நிலைமின் உருவாகுதுன்னு தானே சொல்லி இருக்கிறோம். ஆகவே
இப்ப நாங்கள் அந்த இரண்டு பொருட்களையும், அதாவது கண்ணாடி கோல், எபனைட்டு கோலை பக்கத்துல பக்கத்துல கொண்டு வந்தா கவருமா இல்லையா? இதைத்தான் நாங்க அடுத்ததாக பார்த்திருக்கோம். ஏற்றம் பெற்ற கோள்களில் கவர்ச்சியும் தள்ளுகையும் இருக்குதா இல்லையா? அப்ப இந்த ஏற்றம் என்றா என்ன? ஏற்றம் என்பது ரெண்டு வகை ஏற்றங்கள் காணப்படுது. அதாவது நேரேற்றம், மறை ஏற்றம். சரி, அப்ப அந்த ஏற்றம் எப்படி வருகிறது என்று சொல்லி நாங்க நிலைமின் தொடர்பாக பார்த்துட்டோம். ஏற்றம் தொடர்பாக கண்ணாடி கோலையும் எபனைட்டு கோலையும் எடுத்து நாங்க செய்ய, இதுல நாங்கள் இரண்டு கண்ணாடி கோல்கள் எடுக்கிறோம். இரண்டு கண்ணாடி கோல்களும் இரண்டு எபனைட்டு கோல்களும். அப்ப நாங்க அதாவது கண்ணாடி கோல் ஏ, எபனைட்டு கோல் பி. இப்ப என்ன செய்து பார்க்க போறோம்? கண்ணாடி கோலை பட்டு துணியால உறைஞ்சு, பட்டு பட்டு துணி, இந்த கண்ணாடி கோலையும் இந்த கண்ணாடி கோலையும், ரெண்டு கண்ணாடி கோலையுமே பட்டுனால உறைஞ்சு, எபனைட்டு கோல் ரெண்டையுமே கம்பளியால உறைஞ்சு. சரியா? கம்பளியால உறைஞ்சு. இப்ப இந்த ரெண்டு கண்ணாடி கோல்களும் பட்டுனால உறைஞ்சி, ரெண்டு எபனைட்டு கோல்களும் கம்பளியால உறைஞ்சி ஒரு நூல்ல கட்டி தொங்க விடணும். இத இப்ப இந்த கண்ணாடி கோலை, ஏ என்ற கண்ணாடி கோலை பட்டால உறைஞ்சி விட்டு நூல்ல கட்டி தொங்க விடுவோம். பி என்கின்ற எபனைட்டு கோலை கம்பளியால உறைஞ்சி விட்டு ஒரு நூல்ல கட்டி தொங்க. ஏபி என்ற ரெண்டு கோல்களை என்ன செய்துட்டப்ப கட்டி தொங்க விட்டு இருக்கிறோம், நூல்ல கட்டி தொங்க விட்டு இருக்கிறோம். நாங்க அதை என்னத்தால உறைஞ்சினாங்க? கண்ணாடி போல பட்டால உறைஞ்சிருக்கிறோம், எபனை போல கம்பளியால உறைஞ்சி இருக்கிறோம். இப்ப இந்த கோல்கள் ஏற்றம் ஒன்றை பெற்றிருக்கும். ஏற்றமுண்டா நேரேற்றம், மறையேற்றம், ஏதோ ஒரு ஏற்றம் அங்க வந்திருக்கும். அதாவது மின் வந்து உருவாகுதுன்னா அங்க ஏற்றங்கள் கட்டாயம் இருக்க வேண்டும். இப்ப நீங்க 7ஆம் ஆண்டு படியினால மின் தொடர்பாக அதிக விளக்கம் இருக்காது. ஆனா ஞாபகத்துல வச்சு கொள்ளுங்க, இதுல
நிலை மின் நாங்க அதுல நிலை மின் என்று கதைக்குள்ள அங்க ஏதோ ஒரு ஏற்றங்கள் இருக்க வேண்டும். ஆகவே எங்களுக்கு உறைஞ்சுறதுக்கு முதல் எதையுமே கவராது உறைஞ்சப்பட்ட பிறகு கவருதுன்னா பெயர் நாங்க உறைஞ்சியக்குள்ள அங்க ஏற்றத்தை உருவாக்கி இருக்கிறோம். ஏற்றத்தை உருவாக்கி என்னென்ன ஏற்றமாக இருக்குமெண்டா அது ஒன்று நேரேற்றம், இரண்டாவது மறை ஏற்றம். இந்த இரண்டு ஏற்றங்கள்ல ஏதோ ஒன்று அந்த கோள்கள்ல உருவாகி இருக்க வேண்டும். என்னென்ன ஏற்றங்கள்? நேரேற்றம், மறையேற்றம் என்ற ஏதோ ஒரு ஏற்றங்கள் இந்த கோள்கள்ல உருவாகி இருக்க வேண்டும். சரி, பாக்குறோம். இப்ப பட்டாலையும் கம்பளியாலையும் உறைஞ்சப்பட்ட இரண்டு கோள்கள் கட்டி தொங்கவிடப்பட்டுள்ளன. இப்ப அடுத்ததாக என்ன செய்ய போறோம்? பட்டால உறைஞ்சின கண்ணாடி போல ஏயின் அருகே கொண்டு செல்லும். ஏ என்னது? அது ஏற்கனவே கண்ணாடி. இப்ப திரும்ப இன்னும் அந்த மற்ற கண்ணாடி போல அதே போல பட்டால உறைஞ்சிட்டு பக்கத்துல கொண்டு வா, அருகே கொண்டு செல்லலாம். கண்ணாடி போல கண்ணாடி கோளுக்கு அருகே கொண்டு செல்லும். அதாவது ஒரே மாதிரியான பொருட்கள், கண்ணாடிக்கு கண்ணாடி. அவதானம் எப்படி இருந்ததுண்டா கண்ணாடி கோள், அதாவது ஏ என்கின்ற கண்ணாடி கோள் மற்ற கண்ணாடி கோளை தள்ளியது. அவை ஒன்றையொன்று கவரவில்லை. நல்லா பார்த்து கொள்ளுங்க. இதுல இது ஒரு கண்ணாடி கோள், இது ஒரு கண்ணாடி கோளாக இருந்தால் இது ரெண்டையும் பக்கத்துல கொண்டு செல்ற போது தள்ளியது சொல்லுவார். தள்ளுது. ரெண்டும் ஒன்றை ஒன்று கவரவில்லை. ரெண்டுமே உறைஞ்சப்பட்ட கோள்கள் தான். இது பட்டால உறைஞ்சி இருக்கிற கண்ணாடி கோல, அடுத்த கண்ணாடி கோளும் பட்டாலதான் உறைஞ்சி இருக்கிறோம். ஆனா இது ரெண்டும் உறைஞ்சின பிறகு ரெண்டுமே கவரவில்லை. அவதான் ஒரே மாதிரி கோல் கவர இல்லை. ரெண்டுமே நாங்க உறைஞ்சி போட்டு வச்சும் கவரவில்லை. இதே போலதான் கம்பளி துணியால உறைஞ்சின எபனைட்டு கோலுக்கு நடக்கும். பி என்ற கோல எபனைட்டு கோல கம்பளியால உறைஞ்சி அடுத்த எபனைட்டு கோலையும் கம்பளியால உறைஞ்சி ரெண்டையும் பக்கத்துல கொண்டு வந்த போது இது தள்ளியது. சரியா? அப்ப எங்களுக்கு அவதானம் என்னவாக இருக்கிறது? கோள்கள் ஒன்றை ஒன்று தள்ளியது. இதுவே ஏ என்ற கோல பி என்ற கோளுக்கு அருகையில கொண்டு செல்லும். இத பட்டால உறைஞ்சிருக்கிறோம், இத கம்பளியால உறைஞ்சி வேறு வேறு பொருட்களால உறைஞ்சி. இப்ப ஏயையும் பியையும் அருகருகே கொண்டு சென்றது இரண்டும் ஒன்றை ஒன்று கவர்ந்தது. கண்ணாடி கோலும் எவனைட்டு கோலும் ஒன்றை ஒன்று கவர்கிறது. சரியா? அதே போல மற்ற எவனைட்டு கோலு மற்ற கண்ணாடி போல கவருது. இது பட்டுனால் உறைஞ்சிருக்கு, இது கம்பளியால் உறைஞ்சி. இது ரெண்டும் ஒன்றை ஒன்று கவர்கிறது. சரியா? அப்ப எங்களுக்கு ஒரே மாதிரி பொருட்கள் உறைஞ்சேக்கல கவரையில, ஆனா வேற பொருட்கள்ல உறைஞ்சிட்டு தொடையக்குள்ள கவருது என்கின்ற அவதானம் கிடைச்சு. சரியா? அப்ப எங்களுக்கு பட்டால உறைஞ்சேக்குள்ள கண்ணாடி கோளுக்கு ஒரு ஏற்றம் வருது, கம்பளியால உறைஞ்சேக்குள்ள எபனைட் கோளுக்கு ஒரு ஏற்றம் வருது. இந்த கண்ணாடியும் எபனைட்டும் ஒன்றை ஒன்று கவர்கிறதால் இது ஒரு ஏற்றமாக இருக்க வேண்டும், இது ஒரு ஏற்றமாக இருக்கு.
அதாவது கண்ணாடிக்கோள் நேரேற்றமாக இருந்தால் எவனைட்டுக்கோள் மறையேற்றமாக இருக்க வேண்டும். ஏன்? ஒவ்வாத ஏற்றங்கள் தான் பிள்ளைகள் கவரும். இரண்டும் ஒரே ஏற்றமாக இருந்தால் அது கவராது. இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, நாங்க கண்ணாடி கோல பட்டால உறைஞ்சேக்கிட்ட இந்த கண்ணாடி கோல் நேரேற்றத்தை பெற்றிருக்கிறது என்று வைத்தால் பிளஸ் ஏற்றத்தை பெற்றிருக்கிறதா? இங்கு பிளஸ் ஏற்றங்கள் அதிகம் காணப்படும். பிளஸ் ஏற்றங்கள் அதிகம் காணப்படும். அதே போல நாங்க திரும்பவும் கண்ணாடி கோலை எடுத்து அதே பட்டுல நாங்க உறைஞ்சேக்கிட்ட திரும்ப கண்ணாடி கோல் என்ன ஏற்றத்தை பெற்றிருக்க முடியும்? அதே போல பிளஸ் ஏற்றத்தை தான் கண்ணாடி கோல் திரும்ப பெறும். அப்ப பாருங்க, பட்டுனால் உறைஞ்சப்பட்ட கண்ணாடி கோலானது பிளஸ் ஏற்றத்தை பெற்றிருக்கிறது. ரெண்டு கண்ணாடி கோலும் நேரேற்றம் பிளஸ் நேர். அப்ப ரெண்டுமே நேரேற்றத்தை பெற்றிருக்கிறது. அதனாலதான் ரெண்டு கோலும் பக்கத்துல கொண்டு போகக்குள்ள ஒன்றை ஒன்று தள்ளு. அப்ப இப்ப ஏன் தள்ளுகிறது என்பதற்கு காரணம் விளங்கும். இரண்டுமே ஒரே ஏற்றமாக இருக்கிறது. அதாவது பிளஸ் பிளஸை தள்ளுகிறது. அதனாலதான் இரண்டு கண்ணாடி கோல்களும் தள்ளு. அப்ப இப்ப எபனைட்டு கோலை பாருங்க, ஏன் இது ரெண்டும் ஒன்றை ஒன்று தள்ளுகிறது? ரெண்டும் கம்பளியால உறைஞ்சப்படுகின்ற எபனைட்டு கோல் மறை ஏற்றத்தை பெற்றிருக்கும். மறை ஏற்றம் மைனஸ். அதே போல இந்த பி கோல் என்ன செய்யுது? பி என்ற எபனைட்டு கோல் கம்பளியால உறைஞ்சினா மைனஸ் ஏற்றம். அதே ஏற்றத்தை தான் அடுத்த எவனைட்டு கோலும் பெற்றிருக்கும். அதே கம்பளியால தானே பிள்ளைகள் உறைஞ்சிடும். ஆகவே மற்ற இந்த எவனைட்டு கோல் திரும்ப மறையேற்றத்தை பெறும். கம்பளியால உறைஞ்சிடும், இது மைனஸ் ஆகும். இப்ப பாருங்க, இதுவும் மறையேற்றம், இதுவும் மறையேற்றம். ஆகவே இரண்டும் ஒரே ஏற்றங்கள் ஒன்றை ஒன்று என்ன செய்யாது, கவராது. ஆனால் கண்ணாடி கோலை எவனைட்டு கோல் கவர்கிறது. என்ன காரணம்? கண்ணாடி பிளஸ் எவனைட்டு மைனஸ். ஆகவே பிளஸும் மைனஸும் வெவ்வேறு ஏற்றங்கள். ஒன்று நேரேற்றம், ஒன்று மறையேற்றம். ஆகவே கவரும். அடுத்ததை பாருங்க, அடுத்த கண்ணாடி கோல் அடுத்த எவனைட்டுக்கு கவருது. ஏன் அவ்வாறு கவருகிறது? இது நேரேற்றம், எவனைட்டு மறை. வேறுபட்ட ஏற்றங்கள் கவரும், ஒத்த ஏற்றங்கள் கவராது. ஆகவே இந்த செயற்பாட்டுக்குரிய அட்டவணையை நாங்க செய்வார். அவதானத்துக்குரிய அட்டவணை. சரியா? அப்ப ஒன்று கட்டி தொங்க விடப்பட்டிருக்கிற கோலத்தை, மற்றது அருகே கொண்டு செல்லப்பட்ட கோலத்தை. இரண்டையும் பக்கத்துல கொண்டு போயிட்டு அவதானம் என்ன எழுத போறோம். அங்கதான் ஒரு அட்டவணை போட்டுக்கொள்ளுங்க.
கட்டி தொங்க விட்ட கோல் முதலாவது கட்டி தொங்க விட்ட கோல் இது. அதற்கு அருகே கொண்டு செல்லப்பட்ட கோல் இரண்டாவது. மூன்றாவது அவதானம். அட்டவணைய போட்டுக்கொள்ளுங்க. இதுல 4 கோடுகள் அடிச்சா போதும். நான்கு கோடுகள் போதுமா? சரியா? இப்ப பாக்குறோம், நாங்க எடுத்தது 4 கோடு. என்னென்ன? 2 கண்ணாடி கோல், 2 எபனைட்டு கோல். சரியா? அப்ப அதை நாங்க அந்த 4 பெட்டிக்கையும் மாறி மாறி எழுதும். முதல்ல கண்ணாடி கோல், எபனைட்டு, கண்ணாடி, இதை நீங்க எழுதிக்கொள்ளணும். நாங்க மொத்தம் 4 கோல்களை எடுத்திருக்கோம். 2 கண்ணாடி கோலையும் 2 எபனைட்டு கோல். அதே போல நாங்க அருகே கொண்டு செல்வதும் அதே கோல்களைத்தான் மாறி மாறி கொண்டு செல்ல போறோம். அதாவது கண்ணாடி கோலுக்கு பக்கத்துல திரும்ப கண்ணாடி கோலை கொண்டு போனோம், தள்ளுது அவதான். கண்ணாடி கோலை பட்டால உறைஞ்சிட்டு, என்ற கண்ணாடிய பட்டால உறைஞ்சிட்டு, அதுக்கு பக்கத்துல இருந்த கண்ணாடி கோலையும் பட்டால உறைஞ்சிட்டு பக்கத்துல கொண்டு போக என்ன நடக்கும்? இப்ப 2வது கண்ணாடி கோல். கண்ணாடி கோலையும் பக்கத்துல கொண்டு போய்க்கு என்ன நடந்தது? ஒரே மாதிரி பொருள் பட்டால உறைஞ்சிட்டு பக்கத்துல பக்கத்துல கொண்டு போக தள்ளியது. அவதானம், தள்ளியது. அப்படித்தானே பிள்ளைகள் பார்த்து நாங்கள் பட்டால உறைஞ்சின கண்ணாடி கோல், அதே பட்டால உறைஞ்சின கண்ணாடி கோல அருகருகே கொண்டு செல்ல தள்ளுது. ஏன்? கண்ணாடிக்கோல் பிளஸ் ஏற்றம், திரும்ப கண்ணாடிக்கோல் பிளஸ் ஏற்றம், பிளஸும் பிளஸும் தள்ளியது. சரியா? அப்ப 2வது பார்ப்போம். எபனைட்டு நாங்க கம்பளியால உறைஞ்சி இருக்கிறோம், அத கண்ணாடி கோலு கிட்ட கொண்டு வரும். இப்ப சொல்லுங்க, எபனைட்டு கம்பளியால நாங்க நன்றாக உறைஞ்சிக்கிட்ட மறையேற்றத்தை பெற்றிருக்கோம். எபனைட்டு மறையேற்றத்தை பெற்றிருக்கும். கண்ணாடி கோல் ஏற்கனவே என்ன தால உறைஞ்சினாங்க? பட்டால. அது என்ன ஏற்றப்பட்டிருக்கு? பிளஸ் ஏற்றம். அப்ப அவதானம் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். ஒன்று நேரேற்றம்,
மற்றது மறையேற்றம். ஆகவே வேறுபட்ட ஏற்றங்களாக இருக்கிறது. அவதானம் என்ன? ஒன்றை ஒன்று கவரும். கொள்ளுங்க. வெபனைட்டு போல கண்ணாடி கோள்களுக்கு அண்மையில கொண்டு வரையில கவருது. ஆகவே மூன்றாவது நாங்க பார்ப்போம். கண்ணாடி கோளுக்கும் வெபனைட்டு கோளுக்கும் ரெண்டு கண்ணாடி கோளை பக்கத்துல கொண்டு போயிட்டோம். அப்ப அடுத்த ரெண்டுக்கு வெபனைட்டு பக்கத்துல கொண்டு இதற்குரிய அவதானத்தை நீங்க சொல்லுங்க பா. இல்ல நீங்கள் முடிஞ்சா கோப்பில நோட் பண்ணி கொள்ளுங்க பாப்போம். உங்களுக்கு விளங்கி இருக்காண்டு. கண்ணாடி பட்டாள உறிஞ்சிரம் பிளஸ் வெபனைட்டு மறை. அப்ப இது என்ன அவதானத்தை கொடுத்திருக்கும்? வெபனைட்டு கம்பளியால் உறிஞ்சினம் மறையேற்றம் பெற்றிருக்கும். அதே வெபனைட்டுக்கோள் கம்பளியால் உறிஞ்சினா மறையேற்றம் பெற்று அவதானம் என்னவென்று உங்களுக்கு இந்த படம் விளங்கி இருந்தா இந்த இரண்டையும் உங்களால நோட் பண்ண முடியும். ஏற்கனவே நாங்க முதல் ரெண்டுக்கும் எழுதி காட்டிட்டேன். ஒத்த ஏற்றங்கள் ஒரே மாதிரி வந்தா தள்ளும். வேற வேற ஏற்றங்கள் ஒன்று பிளஸ் ஒன்று மைனஸ் என்று வந்தால் தவறும் என்று நோட் பண்ணி கொள்ளும். எழுதிட்டீங்களா? அப்ப பாப்போம். எங்களுக்கு மூன்றாவது அவதானம் வேறுபட்ட ஏற்றங்களாகவே கவரும். நான்காவது ஒரே ஏற்றங்கள் தள்ளும். இதுதான் எங்களுடைய இந்த பரிசோதனைக்கான அவதானமாக இருக்கிறது. நீங்கள் இதே மாதிரி பிளஸோ மைனஸோ போட்டு காட்ட வேண்டியது அவசியம் இல்லை பிள்ளைகள். அது நான் உங்களுக்கு விளங்குறதுக்காக சொன்னேன். அதாவது வேற ஏற்றங்கள் வேற ஏற்றங்கள் வந்திருந்தால்தான் கவர முடியும். ஒரே மாதிரி ஏற்றங்கள் வந்திருந்தா அவை தள்ளும். இப்ப இன்றைக்கு படிச்ச இந்த விஷயத்துல, அதாவது நிலைமின் என்கின்ற விஷயத்துல உங்களுக்கு நிலைமின் எப்படி உருவாகுது என்ற விஷயம் விளங்கிடும். ஏதோ ஒரு பொருள் இன்னொரு பொருளோட உறைஞ்சப்படுவதன் மூலமாக என்னது மின்னேற்றம் ஒன்று உருவாகிறது தான் நிலை. பார்த்து அப்ப அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் தான் பேனையை நன்றாக மேசையில உறைஞ்சப்பட்ட பின்னர் அது சிறிய கடதாசி துண்டுகளை கவரும். அப்ப பேனை மட்டும்தான் கவரும், கடதாசி துண்டுகளை கவருமா? இல்லை, வேறுபட்ட பொருட்கள் நிலைமின்னை தோற்றுவிக்க முடியுமா என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அதுல எங்களுக்கு கண்ணாடி குழாய், வெபனைட்டுக்கோள், பிவிசி குழாய் இவையெல்லாம் என்ன செய்கிறது? உறிஞ்சப்பட்ட பின்னர் சிறிய பாரமற்ற பொருட்களை கவரும் என்று கண்டுபிடிச்சது. ஆகவே நிலைமின் என்பது ஒரு பொருளால் உறிஞ்சப்படுவதன் மூலம் ஏற்படுகின்ற மின். படிச்சதெல்லாம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். உங்களுக்கு எந்த டவுட்ஸும் இல்லைன்னா பிள்ளைகள்
இதனுடைய தொடர்ச்சியை நாங்கள் அடுத்த வகுப்பில பார்ப்போம். இதோட நான் வகுப்பை நிறைவு செய்யறோம். தேங்க்யூ.